தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு செக்மெண்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்சர்ட் டேப்ல இருக்க லிங்க் பத்தி தான் பார்க்க போறோம். லிங்க்ங்கிறது நம்மளோட ஹைப்பர் லிங்க்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ நார்மலா இன்சர்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ், சார்ட்ஸ், ஸ்பார்க்லிங்ஸ் இது எல்லாத்துக்குமே தனித்தனி செப்பரேட் வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காம பார்த்துருங்க. மேல ஐ கார்ட்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து லிங்க்ஸ் பார்க்கலாம். லிங்க்ஸ் வந்து என்ன பார்க்கலாம்? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்ல இருந்து ஹைப்பர் லிங்க்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹைப்பர் லிங்க்னா ஒரு டேட்டால இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகணும், இல்லை இன்னொரு இடத்துல இருக்கிற டேட்டா வந்து நம்ம இங்க கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இது வந்து ப்ராஜெக்ட்ஸ் நிறைய யூஸ் பண்றதுக்கு வந்து ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணலாம். அந்த ஹைப்பர் லிங்க்ல பாத்தீங்கன்னா நமக்கு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைப்பர் லிங்க்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஒன்னு ஷீட் டு ஷீட் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ஹைப்பர் லிங்க் யூஸ் பண்ணோம். ஒரு ஃபைல உள்ள இன்புட் கொண்டு வரக்கு, இல்ல ஒரு கூகுள் சோர்ஸ்க்கு நம்ம போகணும், இல்ல ஒரு சர்ச் இன்ஜினுக்கு நம்ம போகணும் அப்படின்னா அதை நம்ம இங்க யூஸ் பண்ணலாம். இல்ல ஒரு ஷேப்ஸ் மூலமா ஹைப்பர் லிங்க் கிரியேட் பண்ணணும் கூட நம்ம இங்க பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஷீட் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஷீட்ஸ் நிறைய இருக்கு. இந்த ஷீட்ஸ்க்குள்ள நான் டிராவல் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிருந்து நான் இந்த ஷீட்டுக்கு போகணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இடத்துக்கு போறதுக்கு நான் என்ன ஹைப்பர் லிங்க் கொடுக்கலாம்னா இங்கே நான் செலக்ட் பண்ணிட்டு ஹைப்பர் லிங்க் வந்து நம்ம எங்கெங்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட் டேப்ல பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க் இருக்கு பார்த்தீங்களா? இந்த ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கண்ட்ரோல் கே அப்படிங்கிற ஷார்ட்கட் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இது எது கொடுத்தாலும் இது வரும். ஓகேங்களா? இதுல என்ன இருக்கு பாத்தீங்கன்னா பிளேஸ் திஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கு. நான் இப்ப அதை கொடுக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா எனக்கு இங்க இருக்க ஷீட்ஸோட நேம்ஸ் எல்லாமே இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இங்க எவ்வளவு என்னென்ன ஷீட்ஸ் எல்லாம் இருக்கோ அதோட நேம்ஸ் எல்லாம் இங்க வந்துடும். இப்ப இதுல எந்த ஷீட்டுக்கு நான் போகணும் அப்படின்னு நான் கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஹைப்பர் லிங்க் ஃபைல் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நான் போகணும். இல்ல ஹைப்பர் லிங்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். அங்க போயிட்டு அங்க எங்க போகணும் அப்படின்னா எனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு B6க்கு போகணும் அப்படின்னா நான் அந்த செல் ரெஃபரன்ஸ் நம்பரும் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதுல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே இருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஹைப்பர் லிங்க் வரும்போது அங்க என்ன டெக்ஸ்ட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஹைப்பர் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு வருது. ஓகேங்களா? இது எனக்கு இங்க சேஞ்ச் பண்ணும், இங்க வேற நேம்ல தான் இருக்கணும் அப்படின்னா இங்க கீழே வந்துட்டு எடிட் ஹைப்பர் லிங்க் அப்படின்னு கொடுக்கலாம். ரைட் கிளிக் பண்ணினீங்கன்னா எடிட் ஹைப்பர் லிங்க் ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து கூடி நம்ம மேல டெக்ஸ்ட் டு டிஸ்பிளே இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து இது என்ன பண்ணலாம், ஃபைல் ஷீட் அப்படின்னு நான் இங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? அதை கொடுத்து கூட இங்க கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்கிரீன் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டிப்னு இருக்கு. ஸ்கிரீன் டிப் எப்படின்னா நம்ம இப்ப மவுஸ் பாயிண்டர் கொண்டு இங்க கீழே வைக்கும்போது அது என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்றதுக்கு ஸ்கிரீன் டிப் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஃபைல் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் கொடுத்துட்டு மறுபடியும் இங்க ஓகே கொடுக்குறேன். இங்க பாத்தீங்கன்னா ஃபைல் ஷீட் அப்படின்னு ஒரு ஹைப்பர் லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை கிளிக் பக்கத்துல கொண்டு போனா பாத்தீங்கன்னா எனக்கு அதை கிளிக் பண்ற மாதிரி ஆப்ஷன் வருது. நான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஃபைல் அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகேங்களா? இப்போ நான் இதை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா B6 அப்படிங்கிற டெக்ஸ்ட்டுக்கு வந்து நமக்கு போயிடுச்சு ஹைப்பர் லிங்க்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு இங்க இருந்து அங்க போகணும்னா நம்ம இங்க ஒரு ஹோம், ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு ஹோம் அப்படின்னு நம்ம கிரியேட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. இதுல நான் ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுக்கலாம். இங்க இருந்து கொடுத்துட்டு ஹைப்பர் லிங்க் கொடுத்துட்டு எங்க போகணும், இப்போ டேட்டா செல்ஸ்க்கு A1க்கு போகணும் அப்படின்னா நான் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை நான் கிளிக் பண்றேன் பாருங்க, நமக்கு ஹோம் டேப் போயிடுச்சு. இப்போ இங்க இருந்து அங்க போனோம்னா நம்ம இப்படி மூவ் பண்ணிக்கலாம். ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் பண்றதுக்கு இந்த ஹைப்பர் லிங்க் வந்து நிறைய யூஸ் ஆகும். அந்த மாதிரி எந்தெந்த இடத்துல தேவைப்படுதோ அங்கெல்லாம் நீங்க ஹைப்பர் லிங்கை யூஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைல், அதாவது ஒரு டேட்டா சோர்ஸ்ல இருந்து நம்ம ஃபைலை எடுத்துட்டு வரணும் அப்படின்னா நம்ம அதை கூட இங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு நான் இப்ப லிங்க் கொடுக்குறேன். லிங்க் கொடுத்தோன்னா இங்க கேக்குதுன்னா இங்க எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் அப்படின்னு கேக்குது. நான் இதை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு இங்க லுக் இன் அப்படின்னு கேக்குது. அதுல எந்த இடத்துல அந்த ஃபைல் இருக்குன்னு நம்ம கேக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் டெஸ்க்டாப்ல ஒரு சாம்பிள் ஃபைல் வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க டெக்ஸ்ட்னு ஒரு ஃபைல் வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க. இந்த ஃபைலே எனக்கு ஓப்பன் பண்ணும் அப்படிங்கும்போது நான் ஜஸ்ட் கிளிக் ஓகே கொடுக்குறேன். பாருங்க அந்த சோர்ஸ் ஃபைல், அதுக்கப்புறம் அந்த பாத் வந்து வந்துச்சு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணா என்ன ஆகுதுன்னா அங்க டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து டெஸ்ட்ங்கிற ஒரு ஃபைல் வச்சுன்னா அந்த ஃபைல் வந்து இப்போ எனக்கு இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஃபைல ஓப்பன் பண்றதுக்கு கூட இல்ல பிக்சர்ஸ் ஓப்பன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இங்க வந்து ஹைப்பர் லிங்க் கொடுக்குறேன். கிளிக் பண்ணிட்டு இதே எக்ஸல்ல போயிட்டு டெஸ்க்டாப் போறேன். டெஸ்க்டாப் போயிட்டு அங்க வந்து பிக்சர் ஒன்று வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ஒரு பிக்சர் வச்சிருக்கேன். இப்போ அந்த பிக்சரோட இது வந்து எனக்கு இங்க வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் கிளிக் பண்றேன். இந்த மாதிரி பிக்சர்ஸ் எல்லாம் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்ப்ளாயோட நேம் இருக்கு. அந்த நேம் பக்கத்துல நம்ம இந்த ஹைப்பர் லிங்க் கிளிக் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸோட போட்டோஸ் வந்து நம்ம எக்ஸல்லே பேஸ்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதுல நேம் வரணும், நம்ம என்ன பண்ணுவோம், எடிட் ஹைப்பர் லிங்க் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இவரோட நேம் வந்து இப்போ ரமேஷ்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கொடுத்துட்டு நான் இங்கே ஓகே கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு இங்கே நேம் வந்துடும். இப்போ அவங்களோட நேம் நமக்கு செலக்ட் பண்ண என்ன ஆகும்னா அந்த பிக்சர் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி சோர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா வெப் சோர்ஸ். இப்போ நார்மலாக ஒரு எக்ஸல்ல இருந்து நம்ம வெப்சைட்டுக்கு டைரெக்டாக கூகுள் போகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு கூட ஹைப்பர் லிங்க் கொடுக்கலாம். அது எப்படி கொடுக்குறது அப்படின்னா இங்கே வந்து லிங்க் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஆர் வெப் பேஜ் இருக்கு. ஓகேங்களா? வெப் பேஜோட அட்ரஸ் நம்ம வந்து கீழே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இங்கே அட்ரஸ் இருக்குல்ல, அங்கே www.google.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேங்களா?
நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இதில் அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம அட்ரஸ் கொடுக்கும்போது என்னன்னா முன்னாடி HTTP அப்படிங்கிற அட்ரஸ் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக இங்கே அட்ரஸ் நான் டைப் பண்ணும்போது அதுவே வந்துருச்சு. பட் எக்ஸலுக்குள்ளேருந்து அந்த நீங்கள் சோர்ஸ் ஆஃப் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கு வந்து HTTP முன்னாடி கொடுக்கணும் கண்டிப்பாக. ஓகேங்களா? கொடுத்துட்டு நான் இப்போ ஓகே கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா google.com வந்துருச்சு. நான் இப்போ இதை கொடுத்தனே என்ன ஆகுதுன்னா என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இது மாதிரி நமக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ஒரு அஃபிஷியல் சைட்டை ஓப்பன் பண்ணணும், எனக்குன்னு ஒரு இது இருக்கு, சர்ச் இன்ஜின் இருக்கு, அதை நான் ஓப்பன் பண்ணணும். இப்போ யாகோ ஓப்பன் பண்ணணும். அது மாதிரி எனக்கு எது ஓப்பன் பண்ணணுமோ அதோட வெப்சைட் லிங்கை வந்து நம்ம இங்கே கொடுத்தா அது நமக்கு இங்கே ஓப்பன் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நமக்கு இங்கே வந்து ஷேப் அப்படின்னு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு டெக்ஸ்ட் வைஸாக இல்லாமல் எனக்கு இங்கே ஒரு ஷேப் வேணும். ஷேப் நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணுவோம் அப்படின்னா இன்சர்ட் டேப்ல இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கும், அதில் வந்து ஒரு ஷேப் இன்சர்ட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த ஏரோ வந்து இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏரோ கீ வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த ஷேப்பை நான் கிளிக் பண்ணேன், எனக்கு வந்து ஹைப்பர் லிங்க் ஆக்டிவேட் ஆகும்னா ஜஸ்ட் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே லிங்க் ஆப்ஷன் இருக்கு. இதுலயும் நம்ம ஹைப்பர் லிங்க் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் பிளேசிங் கொடுத்துட்டு ஹைப்பர் லிங்க் ஃபைல் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ இந்த ஷேப் வந்து நான் கிளிக் பண்ணவே எனக்கு எங்கே போகணும், இந்த ஃபைலுக்குள்ளே போகணும். ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டேன், பார்த்தீங்கன்னா ஃபைலுக்குள்ளே போயிடுச்சு. ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நம்ம ஹைப்பர் லிங்க்ஸை யூஸ் பண்ணுவோம். இந்த ஹைப்பர் லிங்க்ல நான் இப்போ உங்களுக்கு எடுத்ததில் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல பேஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். என் சேனல்ஸோட வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.